முத்து பார்த்துட்டிங்களாண்ணா, ஜீவா தான் பணத்த எடுத்து ஓடுனாங்கன்ற உண்மைய தெரிஞ்சுக்கிட்ட உடனே முத்து நேரா ஜீவா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்களாண்ணா, ஜீவா கிட்ட நல்லா மிரட்டி கேட்குறாங்க. எங்க அப்பன் காச எடுத்துட்டு போனேன்ல, ஒழுங்கு மரியாதையா எங்க அப்பனோட காச குடுத்துரு. எங்க அப்பா 25 வருஷமா உழைச்சு சம்பாரிச்ச பணம் ஒழுங்கு மரியாதையா குடுத்துரு அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஜீவா வந்துட்டு, நான் அது போன முறை வந்தம்போதே வட்டி முதலுமா குடுத்துட்டேன். ஏன் சாட்சி கையெழுத்து போட்டதே நீ தானே, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லில்ல. எனக்கு தெரியாது, நான் எதுக்கும் நீங்க கேட்குறீங்கன்னு சொல்லி போட்டேன் அப்படின்னு சொல்ல. இந்த விஷயத்துக்காக தான் வாங்கினேன். ஏன் உங்கள் அண்ணன் உங்ககிட்டலாம் சொல்லலைன்னு கேட்க, இல்லை எங்கள் வீட்டு மட்டும் இல்லை, வீட்டில் யாருக்கிட்டுமே சொல்லலை, தான் மாமனார் கொடுத்த காசு தான் சொன்னான் அப்படின்னு சொல்ல. அப்போ அவன் என்ன மட்டும் தான் ஏமாத்தினான்னு நினச்சேன், உன்னுங்க குடும்பத்தையே ஏமாத்திருக்கான். அப்போ நீ கேட்க வேண்டியது நியாயமாக பார்த்தா உங்கள் அண்ணனை தான், போய் அவனை பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேளு, ஏன்டா எங்கள் அப்பன் காசை எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு சொல்ல. அதுக்கு முத்து வந்துட்டு, அவனை எப்படி கேட்க முடியும், அவனை போய் கேட்டாலும் அவன் வந்து ஏதோ ஒன்று சொல்லி ஃப்ளாட்டை மாற்றி விட்ருவான், வா வந்து நீயே நேரில் உண்மையாக சொல்லு அப்படின்னு சொல்ல. சரி நான் வரேன், எனக்கும் வந்து அவங்க 2 பேர்கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜீவாவை கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு போகிற முத்து பார்த்தீங்கன்னா, வீட்டில் எல்லோரும் உட்கார வச்சு நேராக மனோஜ்கிட்ட, டே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் மாமனார் ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு காசு அனுப்பிச்சானு, அது எவ்வளோ அனுப்பிச்சேன் எப்போ அனுப்பிச்சான்னு தெரியுமாடான்னு கேட்க. அதுக்கு மனோஜ் வந்துட்டு, ஏன் அதெல்லாம் உனக்கு நான் எங்கள் மாமனார் அனுப்பிச்ச காசில் நான் கடை ஓப்பன் பண்ணி நடத்திட்டு இருக்கேன், உனக்கு என்னடா வந்தது, உனக்கும் அது மாதிரி பணக்கார மாமனார் இருந்தால் நீ அந்த மாதிரி ஒன்று 10 கார் வாங்கி ஓட்டுறா அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஆமாடா, உங்கள் மாமனார் மலேசியாவிலேருந்து காசு அனுப்புனாங்க, அதை வந்து நாங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நக்கலுக்கு நடுக்க. என்னடா இப்போ உனக்கு இதுக்கு அவனை ஏன் நோண்டுற அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சப்போர்ட்டுக்கு வர. இருமா, உன் மகன் பெரிய மகன் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆக போகிறான் அப்படின்னாலாம் சொல்லிட்டு இருந்தில்ல, அவன் எப்படி பணக்காரானான்றதை இப்போ கூட சேர்த்து தெரியும்னு சொல்லிட்டு காரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜீவா கூப்பிட்டு வராங்க. ஜீவாவை பார்த்த ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் பார்த்தீங்கன்னா பேர் வச்சுக்குது, இவ எப்படி முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இவங்க யாருன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு வித்யா வந்துட்டு, தெரியுமே இவ தாண்டா அவங்க அப்பன் காசை எடுத்துகிட்டு வாண்ட ஓடுகாலி, இவளை பிடிச்சி அடிக்காமல் என்னாத்திர கூட்டு வந்த அப்படின்னு சொல்ல. இருமா, இவங்க வந்து ஒரு உண்மையை சொல்லணும்னு வந்துக்கிறாங்க, என்னான்னு ஃபஸ்ட்டு கேட்போம், அதுக்கப்புறம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஜீவா பார்த்தீங்கன்னா, ஆண்டி நான் தான் வந்து உங்கள் காசை வந்து எட்டு போனேன், அது தப்பு தான், நான் மன்னிச்சிருங்க. ஆனால் அந்த காசை வந்து நான் போன வருஷமே வந்துட்டு வட்டி முதலமாக வந்து வாங்கிட்டாங்க. இவங்க 2 பேர் தான் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு பெரிய தகராறுலாம் பண்ணி வட்டியோடு சேர்த்து எங்கிட்டேருந்து வாங்கிட்டாங்க, அதுக்காக டாக்குமெண்ட் கூட பாருங்கன்னு சொல்லிட்டு காப்பியை காட்டுறாங்க. இதை பார்த்து வித்யா பார்த்துங்கன்னா அப்படியே ஷாக்கிங் ஆகுது. அண்ணாமலைக்குமே வந்து பேர் வச்சு இருக்குது, என்னடா சொல்கிறா இவ, என்னடா இது அப்படின்னு சொல்லி மனோஜ் சட்டையை பிடிச்சி கேட்க. ஆமாப்பா, அவள் போன வருஷமே காசெல்லாம் வாங்கிட்டோம், போலீஸ்கிட்ட சொல்லி எழுதி கூட வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல. அப்போ எங்கடா அந்த பணம் இத்தனை நாள் கிடைக்கல எட்டுன்னு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இப்போ எங்கடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு அது வந்து போன வருஷம் விட்டாம்பா, அதான் எங்கள் மாமனார் அனுப்பிச்சு தான் சொல்லி நான் ஷோரூம் ஓப்பன் பண்ணல, அந்த காசு தான்ப்பா அதுன்னு சொல்ல. என்னை எப்படி ஏமாற்ற வந்துச்சுன்னு சொல்லிட்டு வித்யா வந்துட்டு கோவம் வந்து அடிக்க வந்துடுறாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்துட்டு அமைதியாக உட்காந்துடுறாரு. வித்யா போட்டு மனோஜை போட்டு சாத்துறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மனோஜ் அடி தாங்க முடியாமல், அதில் இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரோஹிணி தான், அவள் கொடுத்த ஐடியாவில் தான் நான் வந்து ஷோரூம் ஓப்பன் பண்ணேன், அவள் தான் அது வந்து உண்மையை சொல்லாத, எல்லாம் பார்த்துக்கலாம் பின்னாடி, வேணா எதுன்னு கேட்டால் கூட ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல. உடனே ரோஹிணியை பார்த்து வித்யா பார்த்தீங்கன்னா, ஏண்டி இவ்வளோ பேர் ஃப்ராடாக இருந்துட்டு இத்தனை நாள் என்கிட்ட நல்ல மாதிரி நடிச்சிருக்கேன், உன்னை போய் வந்து பெரிய மருமகன் நல்ல மருமகன்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன், நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியுமே வந்துட்டு போட்டு அடி நடிக்கிறாங்க. அதுக்கு புத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு, இனிமேல் நீங்கள் இவ்வளோ ஃப்ராடாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் வீட்டிலே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தப்பா. நாங்கள் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும், நாங்கள் பண்ண தப்பு தான் ஒத்துரும், அதுக்காக நான் ஏன்ப்பா வீட்டை விட்டு வெளியே போகணும், எனக்கு இந்த சொத்தில் பங்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் கோவமாக கேட்க. டே ஃப்ராடு, எடுத்துகிட்டு போன காசு எங்கடா, ஃபஸ்ட்டு அதை கொடுறா, அதுக்கப்புறம் உன் சொத்தில் பங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல. அதுக்கு வித்யா வந்துட்டு, நான் எதுக்கிட்ட உனக்கு பங்கு தரும், இது என் அப்பா எனக்கோசம் எழுதி வச்சது, இதில் உங்களுக்கு யாருக்கும் பங்கு இல்லை, இது உங்கள் அப்பா ஒன்று சம்பாரிச்சு வாங்கலை, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது, இதில் நான் என்னத்தில் உனக்கு பங்கு தரும், ஒழுங்கு முறையாக வீட்டை விட்டு வெளியே போகலான்னு சொல்லி பொட்டி படிக்கெல்லாம் தூக்கி வெளியே வீச. 2 பேருமே வந்துட்டு வெளியே போய் ரோல் நின்று அழுதுட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது, ரோஹிணி மனோஜ் என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறாங்க, ரோஹிணியோட இன்னொரு முகம் வந்து இன்னும் வெளியே வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த எபிசோடில் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.